ஞானச்சாரலை விரும்பிக் கேட்டு சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நண்பர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இது உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதை பலருக்கும் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த கருத்துக்கள் பலருக்கும் சென்றடைய உதவியாக இருக்கும். நன்றி. வேளம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கடுகாசலமூர்த்தி பெருமானுடைய சிறுவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் மனதிற்கும் வாக்கிற்கும் எட்டாத பல இறை நிர்வாக ரகசியங்களை உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். இந்த உலகம், இந்த வாழ்வு, இந்த உடல், இவற்றை ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதமாக காண்கிறார்கள். உண்மையான வாழ்வு எது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. தற்போது நாம் பிறந்திருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பல மனிதர்களை சந்திக்கிறோம், பல நிகழ்ச்சிகளை அனுபவிக்கிறோம். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய மாயம் என்று ஒரு பிறவியில் ஒரு மனித மனம் உணரும். இது மாயம் என்பதோடு அத்தனையும் ஒரு கனவு நிலைக்கும் தாழ்ந்த ஒரு நிலை என்பதும் தெரிய வரும். இப்படிப்பட்ட ஒரு நீர்க்குமிழி போன்ற இந்த வாழ்வு ஏன் ஒரு ஜீவனுக்கு கொடுக்கப்படுகிறது என்ற கேள்வியும் அதனால் வரும். இந்த நிலையில்லாத உடலை வைத்துத்தான் இந்த உடலிலே நிலை கொண்டிருக்கிற அந்த இறைவனை, எங்கும் பறந்திருக்கிற அந்த கருணைக்கடலான இறைவன் இறைவி என்று சிவசக்தி சுரூபமாக பல வடிவுகளில் திகழ்கின்ற அந்த ஞான பொக்கிஷத்தை இந்த நிலையில்லா உடம்பை கொண்டுதான் அடைய வேண்டும். அதனால்தான் மண்ணுலகில் மனிதர்களுக்கு பிறவி அளிக்கப்படுகிறது. விண்ணுலக வாழ்வு பல வடிவுகளில் பல நிலைகளில் இருந்தாலும் அந்த வாழ்வுகள் மூலமாக மெய்ஞானத்தை முழுமையும் ஒரு ஜீவாத்மா அடைய முடியாது என்று ஞான நூல்கள் கூறுகிறது. மண்ணில் மட்டும்தான் அதற்கான வாய்ப்புகள் முழுமையாக இருக்கிறது. இதை நான் முன்பே கூறியிருக்கிறேன். ஞான விஷயங்களை ஒரு முறை அல்ல, பலமுறை கூறினால்தான் மனதிலே தங்கும். ஒரு முறை கேட்டாலும் கூட அது மனதிலே முழுவதும் புரியாது. அப்படி இந்த மண்ணுலக வாழ்வு ஏன் நமக்கு கொடுக்கப்பட்டது என்பதை திருமூலர் பெருமான் தெளிவாக கூறுகிறார். மானிடப் பிறவி தானும் வகுத்தது ஆனிடத்து 5 மாடும் அரண்பணிக்காக அன்றோ, வானத்தவரும் வந்து மண்மேல் அறந்தனை அர்ச்சிப்பார், ஓனெடுத்து உழலும் ஊமர் ஒன்றியும் உணரார் அன்றே. இந்த மானிட பிறவி இந்த ஜீவனுக்கு கொடுத்தது எதற்கு என்றால், ஆனிடத்தில் 5 ஆடும்
பஞ்சகவ்யத்தை ஆனிடத்தில் ஐந்தும் ஆடும் அரண்பணி என்று கூறுகிறார். இந்த ஞானிகள் பாடல்களில் ஆண் என்பது பசுவை குறிப்பது, ஆன்மாவையும் குறிப்பது. வெளிமுகமாக சொல்லப்படுகிற கருத்துக்களும் இதில் இருக்கிறது. அது புறப்பூஜை தொடர்பாக இந்த இறைவனுடைய திருமேனிக்கு பஞ்சகவ்ய அபிஷேகங்கள், பசுவினிடம் இருந்து கிடைக்கிற 5 பொருள்களை ஆணிடத்து 5 என்று கூறுவார்கள். ஆனால் யோக ஞான பாடல்களில் அதிலும் திருமூலர் பெருமான் பசுக்களுக்காகவே இரக்கம் கொண்டு அவர் திருமூலர் என்ற உடம்பில் இருந்து பாடல்கள் எழுதினார் என்றால், இந்த ஜீவ கூட்டங்களை பசுக்கள் என்று கூறுவது வழக்கம் என்பதை நான் முன்பே சில தொடர்களில் கூறியிருக்கிறேன். இந்த பசுக்களையெல்லாம் மேல்நிலைக்கு உயர்த்துவது இந்த சிவபெருமான் என்ன செய்கிறார் என்றால், பசு பதி பசு பாசம் என்று சித்தாந்த நூல்கள் கூறுகிறது. பதி என்பது இறைவன், பசு என்பது ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் பிரித்து தனியாக இந்த நாடகம் நடக்கிற செயலுக்கு அடிப்படை இந்த பாசம், மயக்கம் என்கிற இந்த உணர்வு. இந்த பாசமும் மயக்கமும் தீர்ந்தால் உண்மை ஞானம் வெளிப்படும். அது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. இந்த பாசமும் எளிதில் போகாது. மாயை என்கிற அந்த திரையும் எளிதில் விலகாது. இது ஒரு இரும்பு திரை போல இறைவன் வைத்திருக்கிறார். அதை அவரே நீக்கினால்தான் நமக்கு அந்த ஞான கண் திறக்கும். அந்த திரைகளை விலக்குவது என்பதுதான் ஆலயத்தில் அலங்காரம் முடித்து திரையை விலக்கி தரிசனம் என்று வைத்தார்கள். வள்ளல் பெருமான், ராமலிங்க வள்ளலார் பெருமானும் 7 திரைகள் இருக்கிறது. அந்த திரைகளை விலக்கி உள்ளே இருக்கிற ஒளி வடிவாக அந்த ஜீவனை, இறைவனை தரிசிக்கலாம் என்று கூறியது. இந்த திரைகள் மனதிலே எழுகின்ற மாயத் திரைகளை நீக்கினால் உள்ளே இருக்கிற சிவ தத்துவம் வெளிப்படுகிறது. மாயை எனும் திரையை நீக்கி உன்னை யாரே அறிய வல்லார் என்று ஞானிகள் கூறுகிறார்கள். அகத்தே செய்கின்ற அத்தனையும் புறத்தே நிகழ்கிறது. ஆனால் இந்த மானிட வர்க்கம் இந்த புறப்பூஜைகளிலே கூட இன்னும் முழுமை பெற முடியாத நிலையில் இருக்கிறது. அதற்கு அடிப்படை காரணங்கள் பின்னால் நான் சொல்லுகிறேன். இந்த ஆணிடத்து 5 என்பது பசுக்கள் என்ற இந்த ஆன்மாவிடம் 5 விதமான மலக்குற்றங்கள் இருக்கிறது. மஞ்சனைய கூந்தல் மடவார் மயக்கத்தில் வீழ்ந்தழுந்தும் பஞ்சமல நெஞ்சே பகரக்கேள் மஞ்சள் மயம் காணும் மாய உடல் வாழ்வெல்லாம் அயன்கான் அளித்த சூத்திரம் என்று சித்தருடைய பாடல் குறிப்பிடுகிறது. இந்த உலக மயக்கத்தில் ஆழ்ந்து கிடக்கிற பஞ்சமல நெஞ்சே பகரக்கேள் 5 விதமான குற்றங்களை உடையது. இந்த ஆணிடத்து 5ம் ஆடும் என்றால் இந்த ஆன்மாக்களிடம் உள்ள இந்த 5 விதமான குற்றங்களையும் சிவபெருமான் அதை ஈர்த்து அதை நீர்த்து போகச் செய்கிறார். இந்த 5 வித குற்றங்களை நீக்கினால்தான் தன்னுடைய இருப்பை இந்த ஜீவன் உணரும். தலைவனாகிய இறைவனையும் உணரும். அதனால் வானத்தவரும் வந்து மண்மேல் அறந்தனை அர்ச்சிப்பார். வானுலகவாசிகள் மண்ணுக்கு வந்து இறைவனை அர்ச்சனை செய்கிறார்கள் என்றால் அதிலும் பல நுட்பமான பொருள் இருக்கிறது. மண் என்று யோக நூல்களிலே வருவது பிருதிவி என்று அதை வடமொழியில் சொல்லுகிறார்கள். பஞ்சபூதங்களில் பிருதிவி என்பது மண்.
இந்த மண் என்றவுடன் இந்த உலகம் என்று நாம் நினைக்க முடியாது. அனைத்து உலகங்களிலும் மண் இருக்கிறது. யோக பூமிகள் 7 என்று சொல்லப்படுகிறது. அது மிக விரிவான விளக்கம் உடையது. முதல் யோக பூமி ஏழ சுபேச்சா விசாரணா தனுமானசி அசம்சக்தி பத்வாபத்தி பதார்த்த பாவனா துரியகா என்று 7 யோக ஞான பூமிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் இங்கு மண் என்று சொல்லப்படுகிறது. மண்ணிலே தேவர்களும் செய்கிறார்கள் என்றால் யோக உடம்பில் உள்ள யோக பூமியில் முதல் பூமியிலிருந்து 7வது பூமி சென்று சேர வேண்டும். அதனால் வானத்தவரும் மண்மேல் அருந்தனை அர்ச்சிப்பார். அது வானுலக வாசிகளாக இருந்த போதிலும் அவர்களுக்கு ஞானம் விளங்கி இந்த யோக சரீரத்தில் இந்த 7 பூமிகளில் இருந்துதான் அவர்கள் இறைவனை அடைய முடியும், எந்த உலகில் இருந்தாலும். அதை இந்த மண்ணுலகத்திற்கு ஒரு பெருமையாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி ஒரு பாடல், இந்த ஒரு பாடலில் இந்த ஞானிகள் வைத்திருக்கிற பொருள் கணக்கில்லாதது. இப்படித்தான் அனைத்து ஞானிகளுடைய பாடல் பொருள்களும் நுட்பத்திலும் நுட்பமாக மேலும் மேலும் பல ரகசியங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஆனால் நாம் அதை படிப்பது கூட இன்று குறைந்து போய்விட்டது என்பதுதான் இன்றைய ஆன்மீகத்தினுடைய நிலை. அதை மேலோட்டமாக பொருள் தெரியாமல் படிக்கிற நிலை ஒரு காலத்தில் இருந்தது. இப்போது அதை படிக்கிற வேலையே நின்று போய்விட்டது. அது பிறரால் கூறப்பட்ட போதிலும் அதில் ஈர்ப்புகள் இல்லை. ஈர்ப்புகள் எதில் இருக்கிறது என்பதை சொல்வதற்காகத்தான் நான் இன்று இந்த உரையை தொடங்கினேன். இந்த ஈர்ப்புகளெல்லாம் வெளிமுகமாகவே இறைவன் வைத்து விடுகிறார். அதுதான் மாயை. மாயை மாயை என்று சொல்கிறார்களே, மாயை என்று எங்கே இருக்கிறது என்று கேட்கிறவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே மாயையின் விளைவால்தான். பலரினிடம் ஆரம்பம் காலங்கள் முதல் கேட்கிறவர்களுக்கு நான் கூறுவது, ஒரு கைதி சிறைப்பட்டிருக்கிறான். சிறைப்பட்டிருக்கிறான் என்றாலே அவனுடைய சுதந்திரங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிறையிலேயே தொடர்ந்து இருந்து விடுவதற்கு எந்த கைதியும் விரும்புவதில்லை. அந்த சிறைப்பட்ட உடம்பு ஒரு சுதந்திரத்தோடு இந்த சிறை வளாகத்திற்குள் செல்கிறது. அங்கும் போய் தவறு செய்தால் சிறை அறையிலேயே அடைக்கப்படுகிறான். அதிலும் அதிகமான பிழைகளை செய்கிறவர்களுக்கு தனிமை சிறை என்று மிகச்சிறிய ஒரு அறையில் உணவும் அங்கு போய் சேர்ந்துவிடும், வெளியே வருவதற்கே வாய்ப்பில்லாமல் தனிமை சிறை என்று வைக்கப்பட்டிருக்கிறது. அது இன்றல்ல, மன்னர்கள் காலத்திலே கூட இருக்கிறது. ஜோதிட சாஸ்திரம் இந்த அஷ்டமச்சனி என்ற ஒரு நிலைகள், 7.5 சனியிலே ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி என்பது ஒரு கொடுமையான காலம். இந்த சனீஸ்வரன் என்பதுதான் அதனுடைய பெயர். சனீஸ்வரன் என்று காலப்போக்கில் அது மாறிற்று. சனைச்சரன் என்றால் மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய கிரகம். அதற்கு சரண் என்பது அசைவது. சனைச்சரன் என்றால் சனி ஒரு ராசி வீட்டை கடப்பதற்கு 2.5 ஆண்டுகள் சுமாராக எடுத்துக்கொள்ளுகிறது. அது வக்கரம் அதிசாரம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அந்த நிலையில் சற்று முன்னும் பின்னுமாக இருக்கும். அந்த வக்கரம் அதிசாரம் என்பதே அதுக்கென்றே ஒரு தனியாக ஒரு தொடர் பேசலாம். அனைவருக்கும் இன்று தெரிகிறது சனி வக்கரம்,
குரு அதிசாரம் அடுத்த வீட்டிற்கு வந்துவிட்டார். இவையெல்லாம் என்ன என்று ஆராய்வதே இல்லை. அது வக்ரம் அதிசாரம் என்பதற்கு என்னிடம் கேட்பார்கள். ஐயா, வானமண்டலம் மனித கற்பனைக்கு எட்டாத நீள அகல விஸ்தீர்ணம் உடையது. அங்கே 9 கிரகங்களும் நீள்வட்ட பாதையில் சுத்துகிறது. ஒரு நட்சத்திர ஒரு ராசி வீடு என்பது 2.25 நட்சத்திரத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அதை ஒரு ராசி வீடு என்று 30 டிகிரி என்று நாம் ஒரு தாளில் கட்டத்தில் போட்டு வைத்திருக்கிறோம். ஆனால் விண்ணிலே ஒரு ராசி வீடு என்பது 8 கிரகங்களையும் கூட அடக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறது ஒரு ராசி வீடு. அதற்குத்தான் நான் முன்பே ஒரு தொடரில் கூறினேன். 1963 அல்லது 64 என்று எனக்கு நினைவு. அந்த காலகட்டத்தில் 8 கிரகங்களும் மகர ராசியில் ஒன்றிணைந்தது. அப்போது உலகம் அழிந்துவிடும் என்றெல்லாம் பலரும் எதிர்பார்த்திருந்தார்கள். காரணம், மனிதர்களுடைய மனம் ஒரு ராசி வீடு 30 டிகிரி. ஒவ்வொரு கிரகமோ பிரம்மாண்டமாக இருக்கிறது பூமியை காட்டிலும். அப்போது இந்த எல்லைக்குள் 8 கிரகங்களும் வந்தவுடன் விபரீத விளைவுகள் ஏற்பட்டுவிடும் என்று மனிதர்கள் தங்களுடைய மனதால் எண்ணி, இறைவனுடைய அலகிலாத அந்த தொழில்நுட்ப தன்மைகளை உணராமல் ஒரு யூகத்தால் இந்த அச்சம் நாடு முழுவதும் வியாபித்திருந்தது. அதன் பிறகு பல பெரியவர்களெல்லாம் இதற்கு கூறி, கோளறு திருப்பதிகம் படித்தால் தீரும் என்று காஞ்சி பெரியவர் அந்த சுவாமிகள் கூறி, அப்போது இந்த பத்திரிகை செய்திகளில் தான் வரும். மாத பத்திரிகை, வார பத்திரிகைகளில் இந்த செய்திகளை வைத்து அங்கங்கே விவரம் தெரிந்தவர்கள் இந்த திருஞான சம்பந்த பெருமானால் அருளப்பட்ட கோளறு திருப்பதிகத்தை படித்தார்கள். சாதாரண மனிதர்களெல்லாம் ஆடு கோழிகளை எல்லாம் அடித்து தின்று விடுவோம், ஏனென்றால் உலகம் அழியப் போகிறது, இருக்கும் வரை இன்பமாக இருந்துவிட்டு செல்லலாம் என்று ஒரு அவநம்பிக்கைக்கே வந்தார்கள். எந்த விதமான சஞ்சலமும் சலனமும் இல்லாமல் அந்த 8 கிரகங்களும் ஒரு வீட்டில் சேர்ந்திருந்து அந்த ஆண்டில் பிறந்தவருடைய ஜாதகங்கள் அதிகமாக என்னிடம் வந்திருக்கிறது. நான் பார்த்திருக்கிறேன். நன்றாகவே இருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய தலைவிதிப்படி அவர்கள் முன்னும் பின்னுமாக இருக்கிறார். அப்போது இந்த வக்ரம் அதிசாரம் என்றெல்லாம் சொல்வது என்ன என்பதை ஓரளவு இதில் தெரிந்தவர்கள் கேட்கும்போது நான் சொல்லுகிற விளக்கம் என்ன என்றால், வான்மண்டலத்தில் உள்ள அந்த கோள்களுடைய பயணம், இங்கே மண்ணிலே டிராஃபிக் ரெகுலேஷன் என்றெல்லாம் இருக்கிறது. அந்த போக்குவரத்து கட்டுப்பாடு, சிக்னல்கள், ஒரு வழிப்பாதை அல்லது குறுகலான பாதையில் 2 கார்கள், 2 வண்டிகள் வருகிறது என்றால், ஒருவருக்கொருவர் வழிவிடும் முகமாக பின்னால் செல்வார்கள் அல்லது முன்னால் செல்வார்கள். இது இந்த மலைச்சாலைகளில் பார்க்கலாம். தற்போது அனைத்து சாலைகளும் 2 வண்டிகள், வாகனங்கள் போகிற அளவில் விரிக்கப்பட்டிருக்கிறது. பல காலங்களுக்கு முன்பு பலவிதமான மலை ஸ்தலங்களில் ஒரு ஒற்றை பாதை தான் இருக்கும். ஒருபுறம் அதல பாதாளமாக இருக்கும். அப்போது இந்த வருகிற வாகனங்கள் ஏறி வருகிற வாகனத்திற்கு வழிவிட வேண்டும் என்று ஒரு விதி. அப்போது இவர்கள் ஒன்றை ஒன்று கடக்க வேண்டுமென்றால் தொலைவிலேயே பார்த்துவிட்டு எந்த இடம் சற்று விரிவாக இருக்கிறதோ அந்த இடத்தில் தான் இவர்கள் ஒருவரை ஒருவர் தாண்டி செல்ல முடியும். இல்லாவிட்டால் ஒருபுறம் பள்ளத்திலே கவிழ்ந்துவிடும். அப்போது ஒருவர் பின்னால் எடுப்பார் அல்லது ஒருவர் முன்னால் செல்வார். இதுபோல விண்ணிலே செய்கின்ற இந்த போக்குவரத்து ஒழுங்குமுறையால் ஒரு கிரகம் பின்னால் சென்றால் சூரியனுக்கு இந்தந்த இடங்களில் கிரகங்கள் சஞ்சரிக்கும் போது வக்கர நிலையை அடைகிறது, அதிசார நிலையை அடைகிறது. பின்னோக்கி செல்கிறது அல்லது முன்னோக்கி செல்கிறது.
ஒரே வீட்டில் செல்கிறது அல்லது அடுத்த வீட்டில் செல்கிறது என்பதெல்லாம் இறைவன் வைத்த இந்த விண்கோள்களுடைய போக்குவரத்து விதிகள். அந்த போக்குவரத்து விதிகள் மூலமாக அது ஒன்றை ஒன்று தொட்டால் மிகப்பெரிய விபரீத விளைவுகள் உண்டாகும் என்பதை ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணுக்கு தெரியாத தொழில்நுட்பத்தை வைத்து இறைவன் செய்கிறார். இதை ஆழ்ந்து சிந்திப்பவர்களுக்கு அது விளங்கும். அப்படி செய்யப்பட்ட போக்குவரத்து விதிகளால் தான் இந்த அதிசாரம் என்று முன்னால் வருவது, மீண்டும் பின்னால் வக்ரகதி அடைவது, இவையெல்லாம் இந்த ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இந்த விண்வெளியில் ஒன்றோடு ஒன்று மோதிவிடாமல் இருப்பதற்காக இறைவன் செய்த வேலை. அதுபோல இந்த கிரகங்கள் மனிதர்களை ஆட்டுவிக்கிறது. அதன் வாயிலாகத்தான் சுகதுக்கங்கள் மனிதர்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. இப்படி இந்த சிறைக்குள் சிறை என்பது, இந்த தனிமை சிறை என்பது இன்று வந்ததல்ல. இந்த அட்டமச்சனி என்று வருகிற போது தன்னறிவாலே மோசம் தனிச்சிறை மானபங்கம் நாடு விட்டு மனை விட்டு மறுநகரம் ஏகுவானே என்று கொண்டிடும் மனை வேறதாகும் குறித்திடும் செட்டு நஷ்டம் பண்டுள்ள தேசம் விட்டு பரதேசம் போவான் பாரே என்றெல்லாம் சொல்லியிருக்கும் போது தன் அறிவாலே மோசம் தனிச்சிறை மானபங்கம் என்று அந்த பாடல்கள் வருகிறது. அதற்காக வந்த விளக்கம்தான் இவ்வளவும். தனிச்சிறை என்று அந்த மன்னர்கள் காலத்திலே தனியே சிறையில் அடைப்பது, அதுவும் பாதாள சிறையில் அடைப்பது என்பது இன்னும் கொடுமையாக இருக்கும் என்று கூறுவார்கள். ஆனால் இந்த ஜீவாத்மா நிரந்தரமாக சிறைவாசி. அவ்வப்பொழுது விடுதலை. இறப்பு என்பதுதான் விடுதலை. இந்த உடம்போடு இந்த ஜீவனை சூக்கும சரீரத்தையும் பஞ்ச கோஷங்களையும் 96 தத்துவங்களையும் இந்த ஆன்மாவோடு இணைத்து பிணைத்து ஒரு மானிட ஊன தேகத்திற்குள் கட்டி வைத்திருக்கிறார் இறைவன். அந்த காயம் என்கிற பையை கட்டி அவிழ்க்கும் கண்ணுதல் காணுமே என்பது திருமந்திரம். காயப்பை கட்டி அவிழ்க்கும், காயப்பையை கட்டுகிறார், அதை அவிழ்க்கிறார். கட்டுகின்றவாறும் அவிழ்க்கின்றவாறும் சிமிட்டலைப்பட்டு உயிர் போகின்றவாறும் என்பது திருமந்திரம். அதை கட்டுவது என்பது கற்பக்கோளகை என்று தாயினுடைய வயிற்றிலே இந்த உடல் உருவாக்கப்படுகிறது. அந்த கருப்பை வெப்ப சூளையில் இது விளைகிறது. எத்தனையோ ஆபத்துக்கள் கண்டங்களையெல்லாம் கருவிலேயே கடக்கிறது. தாயும் அறியப்போவதில்லை என்ன நடக்கிறது என்று. எவருக்கும் தெரியாது. தற்காலத்தில் பல மருத்துவ வசதிகள் வந்துவிட்ட காரணத்தால் அந்த நுட்பமான கருவிகள் மூலமாக கருவில் இருக்கும் அந்த சிசுவினுடைய தன்மைகளை மருத்துவர்கள் கண்டு அறிகிறார்கள். அந்த காலங்களில் திவ்ய திருஷ்டி, இன்று ஸ்கேன் என்று வந்திருக்கிறது. எல்லா காலத்திலும் இந்த விஞ்ஞானம் மெஞ்ஞானம் என்பதெல்லாம் தனித்தனியே இல்லை. அதுவே ஒரு தனி தொடராக பேச வேண்டிய விஷயம் என்றாலும் சிந்தனையில் வருகிற போது அதற்கான விளக்கத்தையும் நான் கூறிவிடுகிறேன். அதனால்தான் இதை ஞானச்சாரல் என்ற தலைப்பிலே நான் உரை செய்கிறேன். பல விஷயங்களையும் செழிவித்து வரலாம் என்பது அதனுடைய அடிப்படை. பலருக்கும் இருக்கிற சந்தேகமும் நீண்ட காலம் தீர்க்கப்படாமல் இருக்கிறது. இந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள், அந்த நாட்டில் கண்டுபிடித்தார்கள், இந்த நாட்டில் கண்டுபிடித்தார்கள் என்று இந்த விஞ்ஞானியை இறைவனுக்கு போட்டியாளனாகவே வைத்து பேசுவார்கள். இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு இருள்நிலை வாதம். விஞ்ஞானி என்பவர் எந்த நிலையில் எந்த நாட்டில் வேண்டுமானாலும் பிறந்திருக்கலாம். இறைவன் என்று ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அனைத்து படைப்பையும் இறைவனே செய்கிறார்
என்பதை புரிந்திருக்கிறார்கள். எந்த நாட்டில் பிறந்தாலும் அவனை உருவாக்கியது ஒரு இரத்தமும் சதையும் சேர்த்து உருவாக்கி ஒரு சிறு பொம்மையாக இருந்த மனிதன்தான் வளர்ந்து விவரங்களெல்லாம் தெரிந்து அவன் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை செய்கிறான், கண்டுபிடிக்கிறான். மறைவாக வைத்திருக்கிற பொருள்களை இறைவன் கொடுத்த அந்த உடம்பை வைத்து அந்த மூளையையும் மனதையும் பயன்படுத்தி அவன் விதவிதமான கண்டுபிடிப்புகளை செய்கிறான். இந்த கண்டுபிடிப்பு செய்கிறவரே இறைவன் என்கிற உண்மை பல மனித மனங்களுக்கு எட்டுவதே இல்லை. இதை மிக சாதாரணமாக விஞ்ஞானிகள் அதை கண்டுபிடித்து விட்டார்கள், விஞ்ஞானிகள் இதை கண்டுபிடித்து விட்டார்கள், விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டே போகிறது. விஞ்ஞானம் எப்படி வளர்கிறது என்பதை இவர்கள் கணமும் சிந்திப்பதில்லை. இந்த விஞ்ஞான சிந்தனையை கொடுத்ததே இந்த இறைவன். இறைவன் கொடுத்த உடலை வைத்து அந்த மூளையை வைத்து மனதால் பல பிறவிகளில் ஏற்பட்ட அந்த சித்தத்தின் பதிவுகளை வைத்து இந்த மனிதனை ஒரு கருவியாக வைத்து இறைவன் ஒவ்வொரு காலத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு செயல்களை வெளிக்கொண்டு வருகிறார். ஒரு காலகட்டத்தில் வெறும் கண்ணால் திவ்ய திருஷ்டி என்று உடம்பை ஊடுருவி பார்க்கும் ஆற்றல் மனிதர்களுக்கு இருந்தது. இன்று அதை ஒரு கருவி மூலமாக மின்சார சக்தியை செலுத்தி இதில் மனிதனுடைய பங்கு எதுவுமே இல்லை. அனைத்து பொருள்களும் இங்கு இருக்கிறது. மின்சார ஆற்றல் விண்ணில் மறைந்து கிடக்கிறது. பல பொருள்களில் இந்த மின் ஆற்றல் மறைந்திருக்கிறது. மறைந்திருப்பவற்றை வெளிக்கொண்டு வருவது டிஸ்கவரி என்றோ கண்டுபிடித்தல் என்றுதான் இதை சொல்லப்பட்டிருக்கிறது. உருவாக்குவதற்கு இங்கு யாரும் தேவையில்லை. அனைத்து பொருள்களும் இங்கு உருவாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு மனிதன் மனதிலே மூளையிலிருந்து இறைவனால் கொடுக்கப்பட்ட உடம்பை வைத்துத்தான் இவன் இதை செய்கிறான். அதை அநேக மனித மனம் இந்த மாயையால் மறந்து விடுகிறது. இந்த மாயை என்கிற மறைப்புத்தான் கணக்கில்லாத பேதங்களை உருவாக்குகிறது. மேல் நாட்டார், கீழ் நாட்டார், அந்த நாட்டார், இந்த நாட்டார், இது என்று கோடிக்கணக்கான பேதங்களை உருவாக்குவதெல்லாம் இந்த அறியாமை இருள். இந்த இருளை நீக்கினால் அனைத்தும் ஒன்றுதான். எல்லாம் இறைவனுக்கு கீழ் படைக்கப்பட்ட படைப்பு. அது எந்த தேசமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த மண்ணுலகை மட்டும் வைத்து பார்க்கிறவர்கள் இதனுடைய கண்டுபிடிப்பு வளர்ச்சி என்று பிரமிக்கிறார்கள். வான்வெளியில் இதை காட்டிலும் அதிகமான பல மனித கற்பனைக்கு எட்டாத செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எரிபொருளை போட்டு விமானத்தில் செல்வது இன்று மனிதர்கள் கண்டுபிடித்தது. ராமாயண காலத்தில் புஷ்பக விமானம் என்ற ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு எந்த பெட்ரோலும் போடவில்லை. அனைவரும் சொல்பவர்கள் சொல்வார்கள். அதை பற்றி எதிர்மறையாக விமர்சனம் செய்பவர்கள் பல கருத்துக்களை சொல்லும்போது நான் கேட்பதுண்டு. அப்போது இவர்கள் ராவணனை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். மாரீசன் மானாக மாறி வந்தான் என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். புஷ்பக விமானத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அதன் பிறகு ராமனையும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், சீதையையும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆகவேதான் அதில் விமர்சனம் செய்ய முடிகிறது. அது உண்மையில்லை, பொய் என்று சொன்னால் அதில் விவாதங்களும் தர்க்கங்களும் வருவதற்கு இடமே இல்லை. பொய் என்றால் தள்ளிவிடலாம். அப்போது இதில் விமர்சனம் என்று வந்தால் புஷ்பக விமானத்தை ஏற்கிறார்கள். ராமாயணத்தில் கூறப்பட்ட பல செய்திகளையும் ஏற்கிறார்கள். இது ஒரு தனி விவகாரம். அப்போது பெட்ரோலே இல்லாத புஷ்பக விமானத்தில் ராவணன் சென்றான் என்பது அனைவரும் அறிந்த செய்தியாக கூறப்பட்டது. இன்றும் அந்த உடம்போடையே சென்று பயணம் செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். அதைத்தான் நான் பல தொடர்களில் கூறுகிறேன். சூக்கும சரீரத்தில் செல்வது. இந்த சூக்கும சரீரம் பறவை போல் சென்று கொண்டிருந்த இந்த சரீரத்தை தான்
கருவிலே சிறைப்படுத்தி இறைவன் அடைக்கிறார். இந்த காயம் என்கிற பையை வைத்து இதை கட்டி அங்குமிங்கும் போக விடாமல் தடுக்கிற வேலைதான் இந்த பிறப்பு. ஆகவே இது ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்வா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஆனால் இறைவன் வைத்த அந்த மாயையால் இந்த மனித மனம் என்ன விரும்புகிறது என்றால், இந்த சிறைக்குள்ளேயே இருந்துவிட வேண்டும் என்று விரும்புகிறது. இன்று சொல்லப்படுகிற செய்திகள் அனைத்தும் இந்த சிறைப்பட்ட உடம்பின் சுக துக்கங்களை நிவர்த்தி செய்வது எப்படி, அதற்கு எந்த ஆலயம் செல்ல வேண்டும், எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இருக்கிறது. இந்த துன்பத்திற்கு ஆதாரமே இந்த உடல் என்கிற உண்மை மறைக்கப்படுகிறது, மறக்கப்படுகிறது. இந்த உடல் நிரந்தரமல்ல, இந்த துன்பங்களும் நிரந்தரமல்ல என்கிற உண்மையும் மறைக்கப்படுகிறது, மறக்கப்படுகிறது. அதன் காரணமாக இந்த உடம்போடையே தொல்லையில்லாமல் இருந்து விடலாமா என்ற எண்ணமே இன்று பலவிதமான வழிபாடு முறைகள், பலவிதமான யோக செய்திகள், பலவிதமான ஜோதிட தகவல்கள், பலவிதமான வாஸ்து சம்பந்தமான விஷயங்கள், பலவிதமான வைத்திய குறிப்புகள், யோகாசன குறிப்புகள் என்று அனைத்தும் இந்த உடல் சார்ந்த, மண் சார்ந்த இந்த நிலையற்ற வாழ்வு தொடர்பான விஷயங்களாகவே நம்மால் பார்க்க முடிகிறது, கேட்க முடிகிறது. இதை நன்றாக சிந்திக்கிற ஒரு மனித மனதிற்கு அரிய உண்மைகள் விளங்கும். ஞானம் ஞானம் என்று சொல்வது மிகப்பெரிய அரிதான வேலை. ஆனால் அது வந்த பிறகுதான் தெரியும் எந்த அளவு நாம் இருளில் கிடந்திருக்கிறோம் என்பது. அது வராத வரையில் சிறைப்பட்டு இருக்கிறோம் என்பதையே அறியாத மனிதர்களிடம் சிறையை விட்டு செல்லுங்கள் என்று கூறினால் அதை மிகப்பெரிய குற்றமாகவே நினைப்பார்கள். மரணம் என்பது விடுதலை. எத்தனையோ தொல்லைகளில் இருந்து, பலவித ஹிம்சைகளில் இருந்து விடுதலை என்று எப்போது உணர்வான்? படுத்த படுக்கையாக கிடக்கும்போதுதான் அவனுக்கு அந்த சிந்தனை வருகிறது. இதைவிட போய்விட்டால் மிக நல்லது. இந்த உடல் நன்றாக இருக்கும் வரை இதை இறுக பற்றி பிடித்து இந்த மண்ணையும் உடம்பையும் விட்டுவிடாமல் இருப்பதற்கு என்ன வழி என்பதையே சிந்திக்கிறது இன்றைய உலகம். இப்படி இந்த பிறப்பு இறப்பு என்பது, இறப்பை கூறாமல் இந்த ஞானம் என்பது வராது. இறப்பு என்பதுதான் நிரந்தரம், பிறப்பு என்பது தற்காலிகம். இந்த உடல் தோன்றி மறைவது என்பது சர்வ சாதாரணமான வேலை. பல பிறவிகளாக இது நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பிறவியில் அல்ல, பிறந்தன பிறந்தன பிறவிகள் தோறும், பிறவிதோறும் பிறக்கிறான். இந்த மனிதன் அறியாமை வசப்பட்டு தெய்வ நிர்வாக ரகசியங்கள் தெரியாத காரணத்தால் பணம் வைத்திருப்பவனை, பதவியில் இருக்கிற மனிதர்களை, பெரும் புத்திசாலி என்று சொல்கிறவர்களை பார்த்து நாம் அதுபோல இல்லையே என்று ஏங்குகிறான். இறைவன் என்ன செய்திருக்கிறார் என்றால், ஒரு மனிதனுக்கு கணக்கில்லாத சொத்துக்களும் கணக்கில்லாத வீடுகளும் இருக்கும். அவன் காவலாளியாக சேர்த்து 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 வைத்திருப்பான். அது நேர் வழியிலோ குறுக்கு வழியிலோ ஏதோ ஒரு வழியில் தனதானிய சம்பத்துகள் அவனுக்கு வருகிறது. இதை அனுபவிப்பதற்கு அந்த வினை தொடர்புள்ளவனை அந்த குடும்பத்தின் கருவிலே இறைவன் அடைக்கிறார். அவன் அந்த குடும்பத்தில் ஒரு அங்கத்தினனாக பிறந்து, மானிட உடலை எடுத்து பிறந்து, எவ்விதமான சிரமங்களும் இல்லாமல் அந்த சுகபோக போக்கியங்களை, செல்வ குடியில் பிறந்த காரணத்தால் பிறவி முதல் அந்த உலக இன்பங்களை சிரமமில்லாமல் அனுபவிக்கிறான். அவனுக்கு வேலைக்கு போக வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் இருக்காது. அனைத்தும் இங்கு தயாராக இருக்கிறது. இதை வைத்து அவன்
ஓரளவு கல்வியை கற்றுக்கொண்டு இந்த நிறுவனங்களை நிர்வகித்தாலே போதும் 50 தலைமுறைக்கு சரியாக வரும் என்றெல்லாம் பலர் வாழ்வதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் சாலை ஓரத்தில் ஒருவேளை உணவுக்கு வழியற்றுப் போய் கிடக்கிற மனிதர்களையும் பார்க்கிறோம். இப்படி இறைவன் என்ன செய்கிறார் என்றால், இந்த சிறையை மாற்றி மாற்றி போடுகிறார். இவர்கள் செய்த பாவ புண்ணியத்திற்கு தக்கவாறு சிறையில் முதல் வகுப்பு தனிமை இருட்டுச் சிறை என்று இருப்பது போல, பாதாளச் சிறை என்று இருப்பது போல, இந்த உலக வாழ்விலே கண்முன்னாலேயே பல ஏற்றத்தாழ்வுகள் நம்மால் பார்க்கப்படுகிறது. இந்த ஏற்றத்தாழ்வுக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான காரணங்களை கூறலாம். அது அரசாங்கம் செய்ய வேண்டும், அல்லது தனி மனிதனுடைய உழைப்பு குறைந்து போனது, இப்படி என்று அவரவருக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இது ஞான நிலையில் என்ன சொல்லுகிறது என்றால், அங்கும் இங்கும் மாற்றி மாற்றி இந்த ஜீவன் புகுந்து புகுந்து வெளியே வருகிறது. தேடாமல் ஒருவன் தேடி வைத்திருப்பான். இவன் இங்கே ஒருவேளை சோற்றுக்கு அல்லல் பட்டு கொண்டிருப்பான் பூர்வ ஜென்ம வினைப்பயனால். அங்கே ஒருவன் மிகப்பெரிய செல்வத்தை தேடி வைத்திருப்பான். அங்கே ஒரு கருவிலே கொண்டு போய் அடைத்து, இங்கு ஏழையா இருந்தவன் அங்கே பெரிய பல்லக்கிலே ஏறி வாழ்வான். அங்கு பல்லக்கில் பலகாலம் ஏறி அந்த சொத்துக்களை 5000 ஏக்கர் 4000 ஏக்கர் தோப்பு, துறவு, பண்ணை, விவசாயம், பலவித தொழிற்சாலைகள், உலகெங்கும் சொத்து சுகங்கள் என்று வாழ்ந்து கட்டி அனுபவித்தவன் அந்த கூட்டை விட்டு நீங்கியவுடன் அவனுக்கு எந்த உடல் இருக்கிறது என்பதை எவராலும் அறிய முடியாது. அவன் என்ன விதத்தில் சம்பாதித்தானோ, என்ன விதத்தில் செலவழித்தானோ, அதற்கு தக்கவாறு ஒரு சாமானிய நிலையில் போய் அவன் பிறந்து மீண்டும் போராட்டத்தை தொடங்குவான். இங்கே இத்தனையும் செய்து வைத்திருப்பான். இதில் இந்த உடம்பை விட்டு நீக்கியவுடன் எந்த விதமான உரிமையும் இவனுக்கு இல்லாமல் போய்விடுகிறது. அனைத்தையும் இந்த உடம்பை கொண்டுதான் உருவாக்கி இருப்பான். அவனுடைய பாட்டன் உருவாக்கியதை இவன் மேம்படுத்தி செய்து மிகப்பெரிய விரிவாக்கம் செய்து வைத்திருப்பார். அந்த உடம்போடு ஒட்டியிருக்கிற வரை அவர் மிகப்பெரிய நபர் வந்துவிட்டார் என்று உபசாரங்கள், மரியாதைகள் என்று உலகளவில் அவருடைய பெயர்களெல்லாம் விளங்கும். அவருடைய ஒரு முக தரிசனத்திற்காக பலர் காத்து கிடக்கலாம். அவருடைய ஒற்றை கண் பார்வைக்கு பலர் காத்து கிடக்கலாம். ஆனால் உடம்பை விட்டு உயிர் நீங்கினால் அந்த நபருக்கே இதில் எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் துண்டிக்கப்படக்கூடிய மாய வாழ்வு. இப்படி அனித்தியமாக போய்விடுகிற இந்த மாய வாழ்வில் கிடப்பது மிகப்பெரிய மாயைக்கு ஒரு உதாரணம். இப்படி இதில் சிந்தித்து கொண்டே போகலாம், அவ்வளவு செய்திகள் இருக்கிறது. வெகு காலங்களுக்கு முன்னால் ஒரு நபர், ஒரு பேருந்து எனக்கு தெரிந்தவர், ஓரளவு பரிச்சயம் உள்ளவர், ஒரு பேருந்து நிலையங்களில் சந்திக்கிற போது, அவர் எங்கெங்கோ வேலை செய்கிறார். ஒரு நிறுவனத்தில், ஒரு அரசு நிறுவனத்தில் வேலை செய்கிறார். அவர் எனக்கு, நான் அப்படி அலைகிறேன், இப்படி அலைகிறேன், நான் ஒரு அலையாமல் இருப்பதற்கு, அலைவதெல்லாம் அவர் சம்பாத்தியம் பண்ணுவதற்காகத்தான் அலைகிறார். அந்த பிரிவில் அவர் வேலை செய்தால்தான் அவர் அதற்கென்று அந்த டிராவலிங் அலவன்ஸ் என்று நிறைய அதற்கு வசதிகள் இருக்கிறது. அவ்வாறு சம்பாதிப்பதற்குத்தான் அந்த விங்கில் அவர் இருக்கிறார். அவர் வேண்டுமென்றால் வழக்கம் போல் மற்றவர்கள் இருக்கிற ஒரு பிரிவுக்கு வரலாம். அதில் இப்படியெல்லாம் வருவாய் கிடைக்காது. கணக்கில்லாமல் சம்பாத்தியம் செய்து விட்டார். அதன் பிறகு அந்த சம்பாத்தியத்தை வைத்து ஏதேனும் ஒரு இடத்தில் நிலையாக உட்கார்ந்து கொண்டு அதை அனுபவிக்கலாம் என்பது அவருடைய திட்டம். அப்போது எனக்கு இதெல்லாம் தெரியும், இவர்கள் எப்படியெல்லாம் தேடுகிறார்கள் பணத்தை என்று. அப்போது நான், பாருங்கள் ஐயா, இது நான் வேலை பார்த்தேன், அதில் இத்தனை ஆண்டு அந்த பிரிவில் இருந்தேன். இப்போது இங்கு நான் மாறுதல் ஒரு ஊருக்கு, என்னுடைய சொந்த ஊருக்கு கேட்டிருக்கிறேன்.
அந்த ஊரை கேட்டால் அந்த ஊரை கொடுக்காமல் 8 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஊரில் கொடுக்கிறான். நான் இவ்வளவு காலம் வெளிப்பிரிவில் வேலை செய்துவிட்டு வருகிற எனக்கு, நான் கேட்ட ஊரை கொடுப்பானா? 8 கிலோமீட்டர் தள்ளி கொடுத்தால் என்ன செய்வது என்று இவ்வாறு புலம்பிக் கொண்டே இருந்தார். நான் ஒரு சில நேரங்களில் இதை எவ்வாறு கேட்டுவிட்டு, அதன் பிறகு அந்த மனிதனை உற்று நோக்கினேன். என்னடா இந்த ஆள் இதையே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று பார்த்தால், நான் ஒரு மனதிலே எனக்கு ஒரு நகைப்பு தோன்றியது. அப்போது ஒரு சிலர் என்னோடு வருவார்கள். நான் சற்று பயணம் அரிதாக அவ்வப்பொழுது பயணம் செய்து கொண்டிருந்த போது நடந்த நிகழ்வு. அப்போது இவர் அவருக்கு வந்த அவருடைய பஸ் வந்தவுடன் ஏறி சென்று விடுவார். அருகிலிருந்து என்னைப் பற்றி தெரிந்தவர்கள் கேட்டார்கள். "இது என்னய்யா இது? இந்த ஆள் இப்படியே புலம்பிக் கொண்டிருக்கிறார். இது என்ன விவரம்? எப்பா இவன் நாடு முழுவதும் அலைகிறான். பணத்தை தேடிவிட்டான். இவன் ஒரு ஊரிலிருந்து வேலை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறான். 8 கிலோமீட்டர் 10 நிமிடங்களில் அவன் வாகனத்தில் போய்விடலாம். அது முடியாது, நான் இந்த ஊரில்தான் பணியாற்றுவேன் என்று வீராப்பு கொள்ளுகிறான். இதெல்லாம் என்ன கூத்து?" என்னை அறிந்தவர்கள் அந்த இருவர். "என்னய்யா இது விவரம்? அடே அவன் ஒரு ஊருக்கும் வரப்போவதில்லை. அவன் அங்கேதான் இருப்பான். இவன் போட்ட அந்த 8 கிலோமீட்டர் ஊருக்கும் வரமாட்டான், இந்த ஊருக்கும் வரமாட்டான்" என்றவுடன் அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். அப்போது என்னதான் நடக்கும்? மேலூருக்கு போகிறான் அப்பா. அது தெரியாமல் என்ன இந்த மானிடர்கள் ஒரு பொம்மையில் உட்கார்ந்து உள்ளிருந்து ஆட்டுகிறான், ஆடுகிறோம் என்பதே தெரியாமல் தனக்கு சர்வ சுதந்திரங்களும் இருப்பதாக எண்ணி மயக்கத்திற்கு இதுதானப்பா உதாரணம். இவன் 2 ஊருக்குமே வரப்போவதில்லை. இவன் விதி இன்னும் 1 மாதத்தில் முடியப் போகிறது. ஆனால் இவனுக்கு நடுத்தர வயது. ஆனால் இவனுடைய கற்பனையை பாருங்கள். நான் அங்கிருந்தேன், இங்கிருந்தேன். எனக்கு இது கிடைக்கவில்லை. ஒரு 8 கிலோமீட்டர் போய் நான் வேலை செய்ய வேண்டுமா? நான் இருக்கிற இடத்தில் தான் வேலை செய்வேன். இது மாயைக்கு ஒரு உதாரணம். நிலையாமைக்கு ஒரு உதாரணம். அதுபோலவே நான் கூறிய நாள்களில் ஒரு சில காலம் கடந்து இது ஒரு 2 மாதங்கள் கடந்து தான் இந்த தகவல் எனக்கு தெரிந்தது. "என்னய்யா அந்த ஆள் பேருந்து நிலையத்தில் பார்க்க முடியவில்லை?" என்று கேட்டேன். அப்போது கூறினார்கள், "ஐயா அது நீங்கள் சொன்னது போலவே அவர் டிரான்ஸ்ஃபர் ஒரு 2, 3 மாதங்களுக்கு பிறகுதான் வருவதாக இருந்தது. இடையிலேயே போனார், ஒரு மிகப்பெரிய ஒரு பிணியில் மாட்டினார். திடீரென்று ஆள் இறந்து போனார் ஐயா. எந்த பிரிவுக்கும் அவர் உள்ளூருக்கும் வரவில்லை, பக்கத்து ஊருக்கும் வரவில்லை. அவர் பல ஊர்களுக்கும் சென்று வேலை பார்த்த அதே பிரிவில் இருந்தபடியே அவருடைய உயிர் பிரிந்தது, இறந்து விட்டார்" என்று தகவல் எனக்கு வந்தது. அப்போதுதான் நான் சொன்னேன், இதுதான் ஐயா வாழ்வு. எந்த சுதந்திரமும் இல்லாத ஒரு மனிதனுடைய கற்பனையை பாருங்கள். தலைக்கு மேலே கத்தி தொங்குகிறது. விசா முடியப் போகிறது. விசா இருக்கிறதா என்பதை பற்றியே சிந்தனை இல்லாமல் இவர்களுடைய கற்பனை திறனும் இவர்களுக்கு இந்த மண்ணில் மேல் இருக்கிற பிடிப்பையும் பாருங்கள். "நாதமொடு விந்து ஆன உடல் கொண்டு நானிலம் அலைந்து திரிவேனே" என்று அருணகிரி பெருமான் கூறுகிறார். நாதமும் விந்தும் சேர்ந்த இந்த உடம்பை வைத்து கொண்டு 4 நிலங்களுக்கும் சுற்றி, நானிலம் என்றால் பலவிதமான இடங்களுக்கும் ஊர்களுக்கும் சுற்றி திரிவதெல்லாம் இந்த நாத விந்துக்களால் உருவான உடல். இதை வைத்து உள்ளே இருக்கிற ஜீவன் இருக்கிற காரணத்தால் நானிலம் அலைந்து திரிந்து சம்பாதிக்கிறான். மண்ணிற்கு விசாவோடு வந்தோம், விசா முடிந்தால் தூக்கி விடுவார்கள் என்கிற சிந்தனை இம்மியளவும் இல்லாமல் இந்த மண்ணே நிரந்தரம், தன்னுடைய தெரு, ஜாதி,
தன்னுடைய சுற்றத்தார்கள், தன்னுடைய ஊர் பேர் என்று இருளில் ஆழ்ந்து அழுந்தி கிடக்கிறான் ஐயா மனிதனெல்லாம். இதிலிருந்து வெளியே வந்தால் புளியங்காய் போல இருக்கிறான். அது தோட்டையும் அந்த உள்ளே இருக்கிற சதை பற்றியும் பிரிக்க முடியாது. ஆகவே இவர்களெல்லாம் ரகசியம் தெரியாத காரணத்தால் ஓடுகிறார்கள், ஆடுகிறார்கள். பல பல விதமாக விசாரப்படுகிறார்கள், விப்ராளப்படுகிறார்கள். இது இல்லையே, அது இல்லையே, அது போய்விட்டதே, இது வந்து விட்டதே. இங்கு அப்படியே வேலை முடித்தால் என்ன, முடிக்காவிட்டால் என்ன? கதை முடிந்தால் விசாவை கணக்கு பார்த்து கொண்டே இருப்பார்கள் காலதூதர்கள். காலம் என்பவருடைய வேலையே அந்த டைம் மேனேஜ்மெண்ட் என்று சொல்வதுதான். எவனை எப்போது தூக்க வேண்டும், சரியாக அந்த நொடி வரை கவனித்து கொண்டிருப்பார்கள். அதுவரையில் தான் இவனுக்கு இங்கே இருப்பு. ஒரு இட்லியை சாப்பிட வேண்டும் என்று எடுத்தால், எடுத்த இட்லி போக வேண்டுமா அல்லது அத்தோடே பாதியில் முடிய வேண்டுமா என்பது அந்த கர்மாவின் அடிப்படையில் இருக்கிறது. அப்படி முடிந்து போனவர்கள் உணவை உண்டு கொண்டிருக்கும் போதே இறந்து போனவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மாய வாழ்வு, இந்த நிலையில்லாத வாழ்வு, இது இறைவன் வைத்திருக்கிற மாயையின் ஒரு சிறு விளக்கமாக இந்த தொடர் உங்களுக்கு அமைந்திருக்கும். மேலும் இது போன்ற செய்திகளை பார்க்கலாம். நன்றி.